அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மீது உக்ரைன், அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வழங்கிய ஏவுகணைகளை வைத்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. உலகத்திலேயே ரஷ்யாவிடம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னும், உக்ரைனை தாக்க புதின் எடுத்த பேராயுதம் அப்படிங்கிறதுனால அலறக்கூடிய அமெரிக்கா இனி இந்த விஷயத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான பரபரப்பான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஷ்யா மீது உக்ரைன், அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வழங்கிய ஏவுகணைகளை வைத்து தாக்குதல் நடத்திருக்கு. இதற்கு பதிலடியாக ரஷ்யாவும் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா பயன்படுத்திய ஏவுகணையின் பெயர் ஒரெக்ஷனிக். ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ஏவுகணை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இல்லை அப்படின்னு விளாடிமிர் புதின் திடுக்க வைக்கக்கூடிய தகவலை தெரிவித்திருக்காரு. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் 3வது ஆண்டை நெருங்கப் போகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வென்ற நிலையில் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது நிலைமை கையை மீறி சென்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது தற்போது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் அப்படிங்கிறது உக்கிரமடைந்திருக்குங்க. இதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் காரணம். அதாவது ரஷ்யாவை சமாளிக்க அமெரிக்கா, பைடன் உள்ளிட்ட நாடுகள் தான் உக்ரைனுக்கு உதவி வந்துட்டுருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன் சார்பில் உக்ரைனுக்கு ஏவுகணைகள் வழங்கப்பட்டும் இருக்கு. இந்த ஏவுகணைகள் அப்படிங்கிறது உக்ரைனின் பாதுகாப்புக்காக மட்டுமே வழங்கப்பட்டிருக்கு. மேலும் தங்களின் அனுமதியின்றி அதனை பயன்படுத்த தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த ஏவுகணைகளை ரஷ்யா மீது தாக்க இரு நாடுகளும் அனுமதி வழங்கியிருக்காங்க. இதனால் உக்ரைனும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் வழங்கியிருக்கக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யா மீது ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கு. இதற்கு பதிலடியாக உக்ரைன் மீது ரஷ்யாவும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. உக்ரைனின் தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யா இந்த ஏவுகணை தாக்குதலை தொடங்கியும் இருக்கு. இதனால் ரஷ்யா, உக்ரைன் இடையேயான போர் தீவிரமடைந்திருக்கு. உக்ரைனில் இருக்க டினிப்ரோ நகரின் மீது நேற்று முன்தினம் ரஷ்யா புதிய வகை ஹைபர்சோனிக் ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் காயமடைந்திருக்காங்க. இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணையின் பெயர் ஒரெக்ஷனிக் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒளியை விட 10 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய திறன் கொண்டிருக்கு. இது பற்றி விளாடிமிர் புதின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நேற்று ஆயுதப்படை வீரர்கள் ரஷ்யா மக்களிடம் ஒன்றை சொல்லியிருக்கேன். ரஷ்யாவை மிரட்டுவோர் மீது மீடியம் ரேஞ்ச் ஏவுகணை அமைப்பு மூலம் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஏவுகணையின் பெயர் ஒரெக்ஷன் ஏவுகணை. இது அணு ஆயுதமற்ற பாலிஸ்டிக் ஏவுகணை வகையை சார்ந்திருக்கு. இதற்கான சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கு. இந்த சோதனையை நாம தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். மேலும் இந்த ஏவுகணையை நாம இருப்பு வைப்பதோடு தாக்குதலுக்கு தயாராக வைத்திருக்க வேண்டும். இன்னும் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரெக்ஷனிக் ஏவுகணை அப்படிங்கிறது ரஷ்யாவின் பழைய தொழில்நுட்பத்தில் இருந்து நவீனப்படுத்தப்பட்ட ஏவுகணை மட்டும் கிடையாது. முந்தைய தலைமுறை ஏவுகணையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி தயாரித்திருக்கும். தற்போது நமக்கான எதிரிகள் வளர்ந்து கொண்டே இருக்காங்க. இத்தகைய சூழலில் இது போன்ற ஆயுதங்கள் நமக்கு மிகவும் தேவையான ஒன்றாகவே அமைகிறது. நமக்கு தெரிந்து இது போன்ற ஏவுகணையை உலகத்தில் வேறு எந்த நாடும் கொண்டிருக்கவில்லை. இந்த ஏவுகணையை இடைமறைத்து தாக்கும் தொழில்நுட்பம் வேறு எங்கும் கிடையாது. இதனால் ஏவுகணை அழிக்க முடியாது. ஆனால் விரைவில் அல்லது சிறிது காலத்துக்கு பிறகு அதற்கான தொழில்நுட்பம் வளரலாம். அப்படியான சூழலையும் ஏவுகணையில் செய்ய வேண்டிய மாற்றம் பற்றிய விவரம் நம்மிடம் இருக்கிறது. இதனால் தொடர்ந்து நாம் புதிய சிஸ்டம் பற்றிய சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரஷ்யாவை தாக்க உக்ரைனுக்கு ஏவுகணை கொடுத்த அமெரிக்கா மற்றும் பிரிட்டனை மிரட்டக்கூடிய வகையில் இந்த செய்தியை விளாடிமிர் புதின் வெளியிட்டிருக்கார்.
தற்போது இந்த ஏவுகணை பற்றி அமெரிக்கா, பிரிட்டன் உள்பட நேட்டோ நாடுகள் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் கடுமையான எச்சரிக்கைக்கு ஸ்வீடன் பயப்படாது அப்படின்னு அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பால் ஜான்சனும் தெரிவித்திருக்காரு. அதாவது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நாடுகள் என்ற நிலையில கடந்து சர்வதேச போராக மாறி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இவ்வாறான ஒரு நிலையில் உக்ரைனுக்கு உதவும் நாடுகளுக்கு ரஷ்யா தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் கடுமையாக விமர்சனமும் செய்திருந்தார், எச்சரிக்கையும் விடுத்தும் இருந்தார். இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ரஷ்யாவின் இந்த மிரட்டலுக்கு ஸ்வீடன் பயப்படாது என அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பால் ஜான்சன் நேற்று தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வாங்குவதற்கு உக்ரைனுக்கு கணிசமான அளவு நிதி உதவியை ஸ்வீடன் அளிக்கும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்ட போதே அவர் இந்த கருத்தையும் கூறியிருக்கார். அத்துடன் உக்ரைனை ஆதரிக்கிறதுல இருந்து தங்களை பயமுறுத்தும் முயற்சி தான் ரஷ்யாவின் மிரட்டல் என அவர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் ரஷ்யாவின் இந்த அச்சுறுத்தும் முயற்சி தோல்வி அடையும் அப்படின்னும் கூறியிருக்கார். இந்த நிலையில் புதின் விடுத்த எச்சரிக்கையையும் மீறி உக்ரைன் அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்யாவிற்குள் ஏவியிருக்காங்க. பதிலுக்கு ரஷ்யா உக்ரைன் நகரம் ஒன்றின் மீது ஒரிக்ஷ்னிக் வகை ஹைபர்சோனிக் ஏவுகணை ஒன்றையும் வீசியிருக்கு. ஆக போர் சூழல் மும்முரமாகி வரக்கூடிய நிலையில் நேட்டோவுடனான பேச்சுவார்த்தைக்கு சில நாடுகளும் தயாராகி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். போர் தொடர்பில் ஏற்கனவே உக்ரைன் நேட்டோவுடன் அவசர பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வரக்கூடிய நிலையில் தற்போது பிரித்தானியாவும் நேட்டோவுடன் அவசர பேச்சுவார்த்தைக்கு தயாராகி வந்துட்டுருக்கு. உக்ரைனில் இருக்கக்கூடிய டினிப்ரோ எனும் நகரம் மீது ஒரிக்ஷ்னிக் வகை ஏவுகணை ஒன்றை வீசிய புதின் காற்றை விட வேகமாக பயணிக்கக்கூடிய அந்த ஏவுகணை உலகத்தில் வேறு யாரிடமும் இல்லை அப்படின்னும் அதை எதிர்கொள்ளும் சக்தி எதற்கும் இல்லை அப்படின்னும் புதின் கூறியிருக்கார். அத்துடன் அந்த வகை ஏவுகணைகள் பலவற்றை உருவாக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளதாக வெளியாகியிருக்கக்கூடிய தகவல் அச்சத்தை உருவாக்கியிருக்கு. மேலும் அவர் அந்த ஏவுகணைகளில் சாதாரண வகை குண்டுகளையே பொருத்தியிருந்ததாகவும் தான் அதில் அணு ஆயுதங்களை பொருத்தியிருந்தால் நிலைமை மோசமாகி இருக்கும் அப்படின்னு எச்சரித்திருந்தார். புதின் கூறுவது போலவே ஒரிஷ்னிக் வகை ஏவுகணைகளில் அணு ஆயுதங்களை பொருத்தி தாக்குவது சாத்தியமே என பென்டகனும் தெரிவித்திருக்கு. ஆகவேதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் உக்ரைன், பிரித்தானியா முதலான நாடுகள் நேட்டோ அமைப்புடன் அவசர பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராகியும் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரிக்ஷ்னிக் ஏவுகணைகளின் உற்பத்தியை அதிகரிக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் அந்நாட்டு இராணுவத்திற்கு அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது குறித்தான விடயத்தை அந்த நாட்டு இராணுவ அதிகாரிகளுடன் இடம்பெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதும் அவர் குறிப்பிட்டிருக்காராம். கடந்த சில வாரங்களில் ரஷ்யா உக்ரைன் மோதல் தலைகீழாக மாறிவிட்ட நிலையில் கிட்டத்தட்ட உலகப்போரை தொடங்கும் அளவுக்கு தீவிரமானதாக மாறியிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நிலையில் இந்த ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தியது அப்படிங்கிறது இந்த நிலையில் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய தங்களுடைய ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு மேற்குலக நாடுகளும் அனுமதி அளித்திருக்காங்க. இந்த ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக ரஷ்யா அதிநவீன கண்டம் விட்டு கண்டம் செல்லும் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதலும் நடத்தியிருக்கு. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தற்போது ரஷ்ய ஜனாதிபதி ஹைபர்சோனிக் ஒரிக்ஷ்னிக் பாலிஸ்டிக் ஏவுகணையின் உற்பத்தியை அதிகரிக்கவும் உத்தரவிட்டிருக்காரு. இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர் ரஷ்யா எதிர்கொள்ளும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் நிலைமை மற்றும் தன்மையை பொறுத்து இந்த சோதனைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். போர்க்காலங்களில் எப்படி இருக்கும் என்பது குறித்து ஆலோசிக்கும் வகையில் சோதனைகளும் நடக்கப்பெற போகிறது அப்படின்னும் நாம் இந்த ஏவுகணை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். அதுவும் உடனடியாக நேற்று சோதனை செய்யப்பட்ட ஆயுதம் என்பது ரஷ்யாவின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு உத்தரவாதம் அளிப்பதாகவே இருக்கிறது.
இது போன்ற ஏவுகணை தொழில்நுட்பத்தை உலகத்தில் வேறு எந்த நாடும் கொண்டு இருக்கல. வரும் காலத்தில் அவர்கள் இது போன்ற ஏவுகணைகளை உருவாக்கலாம். அது 6 மாதங்களில் நடக்கலாம் அல்லது ஓராண்டுலையும் நடக்கலாம். ஆனால் நம்மிடம் இப்போதே இருக்கு அப்படின்னு அவர் தெரிவித்திருக்காரு. மேலும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் நாடுகள் தங்கள் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்திருக்க நிலையில் அதற்கு பதிலடியாக ரஷ்யா இந்த ஒரெக்னிக் ஏவுகணைகளை பயன்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம் வெளிவந்ததில் இருந்து உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பும் அச்சமும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும்.